ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ புதன் தேவர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ புதன் தேவரே போற்றி போற்றி. பூமி எனும் கோளினில் வசிக்கின்ற உயிர்களுக்கு புதன் தேவரின் பூரண ஆசிகள். ஒவ்வொரு கோளும் ஒரு தேவராலும் தெய்வத்தினாலும் ஆட்சி செய்யப்படுகின்றது. கோள்கள் தன்னிச்சை செயலாய் சூரியனை சுழன்று வருகின்றன. எனினும் அதன் இயக்கம் மற்றும் ஆற்றல்களை கண்காணித்து சீரான சுழற்சியினை உருவாக்கும் பணி என்பது ஈசனால் வழங்கப்படுகின்றது. சூரியனிலிருந்து வெளிப்பட்ட ஒவ்வொரு கோள்களும் சூரியனையே சுற்றி வரும் ஆற்றல் பரிமாற்றங்களும் நிகழ்ந்தேறிடும். சூரியனில் உள்ள 4 வித கனிம ஆற்றல்களான பாதரசம், வெள்ளி, தங்கம் மற்றும் தாமிரம் ஆகியவை அனைத்தும் அபரிமிதமாய் பெருகுகின்ற தருணத்தில் வெடித்து சூரியனிலிருந்து விடுபட்டு கோள்களாய் தனித்து இயங்குகின்றன. அவ்வகையில் சூரிய கோளினில் அபரிமிதமாய் மிகுந்திட்ட பாதரசம் எனும் கனிமத்தால் நிறைந்திட்ட அணுக்கள் யாவும் வெடித்து வெளியேறி உருவாக்கிய ஒரு கோளே புதன் கோள் என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீ புதன் தேவராகிய யாம் மகா விஷ்ணுவின் பூரண அருளாசி பெற்ற ஆன்மா ஆவோம். அண்டத்தில் உள்ளவை யாவும் பிண்டத்திலும் உண்டு என்றே அனைவரும் அறிந்திட்ட நிலையில் புதன் கோளும் மானுட சிரசினில் உண்டு. புதன் தேவராகிய யாமும் மானுட சிரசினில் உண்டு. புறத்தினில் விண்ணுலகினில் நிலைத்து இயங்கிடும் யாம் பாதரசத்தினால் உருவான புதன் கோளினை சீராய் இயக்கிட பணிக்கப்பட்டுள்ளோம். கோள்கள் யாவும் எத்தருணத்திலும் சீராய் இயங்கிடும். எனினும் சில தருணங்களில் பாதரச ஆற்றல்கள் அபரிமிதமாய் வெளிப்படும். அத்தருணத்தில் புதன் கோளின் இயக்கம் துரிதம் அடையும். பயணமும் சுழற்சியும் வேகமும் மாற்றம் அடையும். உடன் இறை சக்தியான புதன்கோளின் மைய ஆற்றல்களை உள்ளேற்று சூரிய கோளினிடம் செலுத்துவதே எமது பணியாகும். புதன் கோளின் பாதரச ஆற்றல்களை சூரியனுக்கு கடத்தும் ஓர் தனித்த ஒளி இழையாகவே யாம் செயல் புரிவோம். அவ்விதமே புதன் கோளில் ஆற்றல்கள் குன்றுகின்ற தருணத்தில் சூரியனிடமிருந்து ஆற்றல்களை யாம் ஈர்த்தே அருளிடுவோம். பெரும்பான்மை தருணங்களில் புதன் கோளே தனது இயக்கத்தினை சீராய் அமைத்து கொள்ளும். வெகு அபூர்வமாய் யாம் எமது ஆற்றல்களை பயனுறுத்தி சீரமைக்கவும் நேரிடும். கலியுக எல்லையில் சத்திய யுகத்தினை மலர்த்துவதற்காக ஸ்ரீ சக்கர தியானங்களை மேற்கொண்டு சக்திகளின் ஒடுக்கத்திற்கும் சிவ ஆற்றல்களின் விரிவான இயக்கத்திற்கும் தியானிக்கும் அன்பு ஆன்மாக்களுக்கு சத்தியத்தினை உணர்த்துவதற்கே யாம் முற்படுகின்றோம்.
உங்களுடைய சிரசினிலும் புதன் கோள் எனும் ஓர் சுரபி உண்டு. அதன் இயக்கம் என்பது பாதரச ஆற்றல்களை அருள்வது ஒன்றே. இத்தருணத்தில் ஆற்றல் பற்றாக்குறையினால் சீராய் இயங்கிட முற்படாத உங்களது சிரசின் புதன் சுரபி குறித்தே அறிந்திடுங்கள். புதன் சுரபி என்றே ஓர் உன்னத சுரபியானது ஒவ்வொருவரது மூளையிலும் உண்டு. பீனியல் சுரபி மற்றும் பிட்யூட்டரி எனும் தலைமை சுரபி ஆகிய இரு சுரபிகளுக்கும் மத்தியில் நவ கோள்களும் உண்டு. அவையே நவ சுரபிகளாகவும் இயங்குகின்றன. உங்களுடைய சிரசினில் உள்ள புதன் சுரபி என்பது புதன் கோளோடு நேரிடை தொடர்பு இழையினை பெற்றிருக்கும். புதன் கோளில் உருவாகும் மாற்றங்கள் உங்களது சிரசினில் உள்ள சுரபியினை பாதிக்கும். அவ்வகையில் உங்களது சுரபியில் உருவாகும் மாற்றங்களும் புதன் கோளினை பாதிப்புறச் செய்திடும். புதன் சுரபியிலிருந்து வெளிப்படும் அமிர்த அமிலம் என்பது அன்பினையும் ஞானத்தினையும் பொழியக்கூடியது. உடலினை சீராய் அமைத்து காத்து ரட்சிக்கும் ஆற்றல் பெற்றது. எத்தருணங்களில் புதன் கோளில் ஆற்றல் பற்றாக்குறைகள் நிகழ்கின்றனவோ அத்தருணத்தில் மானுடர்களும் அன்பும் ஞானமும் குன்றியே செயல்புரிவர். கலியுக எல்லையில் மாயை என்பது புறத்தினில் ஈர்ப்பதினால் மானுடர்கள் தங்களது புதன் சுரபி ஆற்றல்களை புறக்கணிக்கின்றனர். அதன் பொருட்டே புதன் கோளும் சீரற்று இயங்க துவங்கி உள்ளது. யுகமாற்றத்திற்கும் காரணமாய் அமைகின்றது. இறைவன் மானுட சிரசினிலும் தேகத்தினிலும் இப்பிரபஞ்சத்தினையே நுண்ணிய இயக்கமாக உருமாற்றி அமைத்துள்ளார். எனில் மானுட இயக்கத்தில் உருவாகும் மாற்றங்களுக்கு மூல காரணம் இப்பிரபஞ்சத்தின் இயக்கமாகவே அமைந்துள்ளது. இப்பிரபஞ்சத்தினை சீரமைத்துவிட மானுட ஆன்மாக்களின் இயக்கத்தினையே சீரமைக்கவும் வேண்டும். அதன் பொருட்டே ஈசன் இத்தருணத்தில் இப்பூமியில் நிலை கொண்டுள்ள மானுட ஆன்மாக்களின் திரைகள் எனும் கழிவுகளை நீக்கி ஆற்றல் பிரவாகத்தினை அருளி சீராய் இயக்கிட முற்படுகின்றார். இத்தருணத்தில் உரையாடுகின்ற புதன் தேவராகிய யாம் புதன் கோளினில் வாசம் புரிகின்ற உன்னத பாதரசம் ஆவோம். மானுடர்களின் சிரசினில் புதன் எனும் நாமம் ஏற்ற ஆன்ம அணு அமையப் பெறுவதில்லை. மாறாக புதன் சுரபி எனும் ஓர் சுரபியானது அமையப் பெற்றுள்ளது. யுக மாற்றம் என்பது உங்களது சிரசினில் நிகழ்வதனை உணருங்கள். அகத்திய மகரிஷிகளின் வேண்டுகோளினை ஏற்று யாம் எமது ஆற்றல்களை ஒளியாகவும் உருகிய ரசமாகவும் அருளுகின்றோம். இதன் மூலம் உங்களுடைய சிரசினில் உள்ள புதன் சுரபியானது தூய்மை உறும். அதனை சூழ்ந்து நிலைத்துள்ள கழிவுகளும் திரைகளும் நீங்கிடும். புதன் தேவராகிய எமது ஆன்ம ஒளி என்பது
உங்களது சிரசினில் நிலைத்திருப்பினும் இத்தருணம் முதல் இயங்கத் துவங்குவதனை உணரலாம். இயக்கம் என்பதே ஆற்றல் பரிமாற்றத்தினை குறித்திடும். கழிவுகளை நீக்கி தூய்மையுறுத்துவதும் ஆற்றல் பரிமாற்றமே. உங்களது சிரசினில் புதன் சுரபி என்பது எங்குள்ளது என்பதனை முதன்மையாய் உணர முற்படுங்கள். அதன் பணி குறித்தும் அறிய வேண்டும். சூரியனுக்கு மிக அருகினில் உள்ள புதன் கோள் என்பது உங்களது சிரசினில் வலது விழியின் நேர் பின்புறம் அமைந்திருக்கும். யாம் எவ்விதம் உரைத்தாலும் உணர்ந்தால் மாத்திரமே உங்களால் ஏற்கவும் இயலும். வலது செவியும் வலது விழியும் நேர்கோட்டினில் ஒன்றிணையும் பகுதியில் உள்ள புதன் சுரபி என்பது ஒளிரும் தன்மை கொண்டது. ஞான அணுக்களோடும் பூரண ஒளி இழை தொடர்பினை பெற்றிருக்கும். இத்தருணம் முதல் உங்களது புதன் சுரபியினை சூழ்ந்திருக்கும் கழிவுகள் யாவும் நீக்கமடைவதனை உணரலாம். 7 தினங்களில் யாம் சூரிய ஒளி ஆற்றல்களை ஏற்று உங்களது சிரசினில் உட்செலுத்தி புதன் சுரபியினை மூடியே மறைத்துள்ள கழிவுகளை நீக்கிடுவோம். மெல்ல மெல்ல ஒளிர்கின்ற புதன் சுரபியினை அனைவருமே உணர்ந்திடலாம். சில காலம் சென்ற பின்னர் புதன் சுரபி எனும் ரசமணியாய் இறுகி நிற்கும் பாதரச ஆற்றலுமே உருகி கரைவதனையும் குருதியோடு கலப்புறுவதனையும் உணர்ந்திடலாம். அன்பு பெருகுவதுடன் கருணையும் வெளிப்படுவதனையும் உணரலாம். எமது ஆற்றல்கள் உங்களது குருதியோடு கலப்புறுவதினால் உடலில் பல மாற்றங்கள் உருவாகும். இறைவனை எண்ணியே உருகும் நிலையும் அதிகரிக்கும். இன்றைய தருணம் முதல் ஒளிரும் புதன் சுரபியும் சூரிய சுரபியான தலைமை சுரபியும் ஒன்றோடு ஒன்று ஆற்றல் பரிமாற்றம் நிகழ்த்துவதனை உணரலாம். மெல்ல மெல்ல வலது மூளையில் ஒளி பெருகும். அறிவு தீட்சண்யமுறும். ஆற்றல்களும் பொலிவுறும். ஆழ்ந்து தியானித்து சத்தியத்தினை உணர்ந்திடுங்கள். பல புரிதல்கள் உருவாகி ஞானம் பெருகிடும். தன்னடக்கம் பெருகும். பல புதிய பரிமாணங்கள் வெளிப்படும். உணர்ந்து உய்வுறவே வாழ்த்துகின்றேன். ஸ்ரீ புதன் தேவரின் ஆசிகள்.